வாங்க வாங்க. ஹலோ, பிரியா வீட போயிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். பாக்கே விகேஎஸ் மண்டபத்தில் இருக்கிறாங்களா? ஏறு. டேய், உள்ள அவ்வளோ வேலை இருக்கு. நான் பாப்பனா எல்லாத்தையும் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். தோ வரேன்ப்பா. வாடா உள்ள போங்க. இந்தாங்க, பொண்ணை அழிச்சிட்டு போய் முகூர்த்த கொடையை கட்டி அழிச்சிட்டு வாங்க. ஆது சேவேந்திரதே பிரதேட்டே. ஹலோ. அக்கா கல்யாணமாமே? ஆ, ராதையை மறந்துட்ட பத்தியா? பங்காளிங்களை மட்டும் இல்லைப்பா, பழகுனங்களையும் கூப்பிடணும். இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு கூப்பிட மறந்துட்டல? கூப்பிடாத இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன். சே, எனக்கு பழக்கமே இல்லை. ஏய், உனக்கு மட்டும்தான் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியுமா? எனக்கும் தெரியும். பார்க்குறியா? கூட்டத்தில் உங்கள் அம்மா பின்னாடி பார். என்ன பாத்தியா? அடுத்த 10வது நிமிஷம் அவங்கள தூக்கிட்டு வாங்க. உங்கள் அப்பா இருக்காரு. பதினாலாவது நிமிஷம் அவரை போட்டுருவாங்க. அந்த பிரியா பொண்ணு அவளையும் விட்டு வைக்க மாட்டேன். ஏமா விளையாடுற? நான் சொல்றது கேளு. உன் காலில் வேணா விழுறேன் நந்த. ப்ளீஸ், என் அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் நீ எங்க வர சொன்னாலும் வர. நீ என்ன கொன்னுரு, எனக்கு கவலையே இல்லை. உன்னை கொண்டுட்டு நான் என்ன பண்றது? நீ தங்கம் முட்டையிடுற வாத்து. உன்னை வச்சு தங்கம் பார்க்கணும் காலம் பூரா. நீ என்ன சொன்னாலும் சரி நந்தன், நான் செய்கிறேன். எங்க வேணாலும் நானே வரேன். எங்க வேணாலும் இல்லை. கல்யாணத்தை பெருசா பண்ற போல இருக்கு. மேடப்புக்கு கொஞ்சம் வா. என்ன ஏன் பதட்டப்படுற? சும்மா ஒரு ஃபேமிலி ஸ்னாப். ஓகே, டே கார்த்திக், எங்கடா போற? ஃப்ரெண்ட்ஸை ட்ராப் பண்ணலான்னு. ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னால தான் என் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. அம்மா அப்பா ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. சரி போ, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் வந்துடுண்ணா. ஓகே. என்னடா அதிசய குழந்தை?
ஆக்சுவலாக எனக்கு இருந்த காண்டுக்கு என் கையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் நீ எனக்கு தேவை. உன்னை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆசைக்கு ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். ஓகேயா? நாளைக்கு ஃபைனல் மேட்ச். இதில் எவன் எத்தனை ரன் அடிப்பான், எத்தனை விக்கெட், எப்போ, ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அப்படியே அந்த கேஷினோவில் கிட்ட அடிச்சு அந்த காசும் வேணும். இதுக்காக தான் உன்னை கொல்லாமல் விட்டு வச்சுருக்கேன். சொல்லு. என்னடா என்னடா முறைக்கிற? நான் விளையாட மாட்டேன், காசையும் தர மாட்டேன். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பயம் விட்டு போச்சா? இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல தம்பி. பசங்கிட்ட சொன்னால் போட்டுருவானுங்க. என்னடா போட்டுற மாட்டீங்க? நான் உன்னை பார்த்து பயப்பட ஒன்றுமே இல்லை ராந்தா. உன்னால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என்னால் தான் உனக்கு ஆபத்து. அடி நான் ராந்த துப்பாக்கி தானே தேடுற? அது அங்கே இல்லை, இந்த ட்ராவில் இருக்கு. ஏய் இப்போ என்ன? வாங்க பிரதர். என்னை கட்டிப்பட தானே சொல்கிறாரு. கயிறு இருக்குல்ல, கட்டிப்பட்ட தானே அடிக்க முடியும். ஏய் நான் பூச்சண்டை கட்டியா? யாராண்டா? நீ என்ன நினைக்கிறியோ உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும். என்னடா தெரியும்? என்னை சும்மா விட்டுறான். தேவையில்லாம ஆளுங்க முன்னாடி அசிங்கப்படாத. என்ன பிரதர், இதுக்கு மேலே என்ன அசிங்கப்படுறதா? அப்படி தானே நினைக்கிறீங்க? ஏய் நான் ஏன் விளையாட்ட பாக்குறியா? இப்போ சொல்லு, நான் சுட்டா நீ சாவியா மாட்டியா? சாவ மாட்டேன். அது புல்லட் இல்லை, நான் சாவ மாட்டேன். எனக்கு என்னமோ தோணுது நீ சாவேன்னு. செத்துருவேன். இப்போ சொல்லு, நீ சாவியா மாட்டியா? செத்துருவேன். இல்ல, எனக்கு தோணுது நீ சாவ மாட்டேன். மாட்டேன். நீ சொன்ன சரியா தான் இருக்கும். சாவ மாட்டேன். இப்போ சொல்லு, குண்டு ரெட்டியா இருக்கு. வேணாம். ஐயோ நான் செத்துருவேன். வேணாம். ஏன் குமாரிங்க? என்னப்பா ரங்கநாதா, குமார்னா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேலே என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? என் பேர் குமார், கொக்கி குமார்.
கேள்விப்பட்டுக்கிறியா? சரிப்பா, நானே மண்டபம் போய்க்கிறேன். சின்ன பையன் ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். ம் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டான்ப்பா. உனக்கு கொடுக்கணுன்ற காசு கூட அவனை தான் லாக் ஆயிடுச்சு. அப்படியா? ம் போண்டா நேத்தே என் கையில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். குமார், பாண்டா. பாண்டா நேத்தே என் கையில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ செய்ய வேண்டியதை இந்த பையன் செஞ்சுக்கிறான். 80 லட்ச ரூபா கைக்கு வந்துருச்சு. பாக்கி 20 லட்ச ரூபா இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கொடுக்குற. ஓகேவா? எப்படி 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 நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. ஏய் குமார், வானா இந்த பார், வானா விட்டுரு. வானா குமார். வானா குமார். ஆனா குமாரே, ரொம்ப நாளாச்சுமா உன்னை இந்த மாதிரி பார்த்து. இல்ல குமார் கண்ணாடி போட்டுப்பா, நல்லா இருக்கும். போட்டு வாங்கடா. குமாரே குமாரே, ஒரே ஒரு சில்லே தீர குமாரே. ஓகேல? சட்டை கட்டுப்பா, சிக்ஸ் பேக் நல்லா இருக்கும். எச்சி எம்எல்ஏ ஆயிட்டல்ல, சட்டை கழுத்த சொல்ற. கம்முன்னு இரு. குமார், அடிங்க. ஏய் என்னப்பா அது, அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சே. ஏய் இன்னொரு வாட்டி உன்னை காலேஜ் பக்கம் கட்சி ஆஃபீஸ் பக்கம் பார்த்தேன். இனிமேட்டு இவன் உன் கையில் ஏதாவது நோண்டானே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பு. ஓகே? மூஞ்ச பத்தியாடா, அப்படியே பல பல பலன்னு ஃப்ரெஷ்ஷாக அழகாகிறான்டா. நீங்கள் இன்னைக்கு பேசியல் கூட்டு போனீங்களாடா? ஏன் மூஞ்சி மட்டும்டா அப்படி ஆவே இல்லை? சாரிப்பா. உங்களெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். நீ தான் அந்த ஜோசியக்காரனா? இப்போ நான் எம்எல்ஏவாகிறேன், எம்பி ஆயிடுவேன். அப்படியெல்லாம் உடனே சொல்ல தெரியாது. உடனே சொல்ல தெரியாது. அப்போ நம்ம கூட வா, காரில் பேசினே போவோம். குமாரன் நம்மளா சும்மா வா. என் வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாமோ என் கண்ட்ரோலில் இல்லாமல் ஓடிட்டுருக்குன்னு நினச்சி எனக்கு இன்றைக்கி மரணத்தோட விளிம்பிலேருந்து குமார் மூலமாக வெளியே வந்தேன். இது வரைக்கும் நான் ஆடினது ஆட்டம் இல்லை. இதுக்கப்புறம் நான் குமார் கூட ஆட போகிறது தான் ஆட்டம்.